இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லா அண்ட் எத்திக்ஸில் சிஎம்இ சாப்டர் லா அண்ட் எத்திக்ஸில் ஃபஸ்ட்டு செக்ஷனே என்னென்னா கமர்ஷியல் லா பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் நிறைய இருக்குது. கமர்ஷியல் லாவில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தலாம். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், ஃபஸ்ட்டு கமர்ஷியல் லாவில் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டு, அதுக்கப்புறம் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆஸ் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட், எல்எல்பி. ஓகே, இது அஞ்சோட ஹெட்டு தான் கமர்ஷியல் லா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. இதில் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், பிகாம், எம்காம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த சேனலை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன்னா கமர்ஷியல் லாவில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஓகே, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் 1.1 பார்க்க போகிறோம். எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்ன, ஆஃபர்னா என்ன, அக்செப்டன்ஸ்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1872. ஓகே, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னா 1872. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இன் 1872. இது யார் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியா. ஓகே, பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம இந்தியாவில் ஆட்சி பண்ணும்போது பிரிட்டிஷ் இந்தியா அவங்க கொண்டு வந்தது தான் இந்த இது. ஓகே, இது வந்து ஒரு காமனான லாலாம், காமன் பிரின்சிபல்ஸ் இருக்கும். இதில் என்னென்ன இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு எதாவது ஒன் மார்க் கேட்பாங்க அப்படின்னா இந்த ஆக்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1872. இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் எப்போ மந்த் வந்து 1 செப்டம்பர் 1872. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன ப்ரப்போசல்னால் என்ன பார்க்கலாம். ப்ரப்போசல்னால் இப்போ வந்து ஒருத்தர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது. இப்போ வந்து இந்த நோட்டு இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 வீடு. ஓகே, இப்போ ஒரு 2 வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ வந்து பி கிட்ட கேட்குறாரு. ஓகே, பியோட சொந்த வீடு 2 வீடு இருக்குது. நீங்கள் ஒரு வீடு இருக்கீங்க, இன்னொரு வீடு நீங்கள் ரெண்டுக்கு கொடுக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறது வந்து ப்ரப்போசல். ஏ வந்து பி கிட்ட கேட்குறாரு. ஓகே, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட வில்லிங்னஸாக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஏதாவது ஒன்று கேட்குறது. ஓகே, when one person significance to another his willingness. ஓகே, இதுதான் நம்ம வந்து ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். இப்போ பி வந்து ஓகே அது சும்மா தான் இருக்குது, நீங்கள் வந்து அதில் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அக்செப்டன்ஸ். ஓகே, அது வந்து அக்செப்டன்ஸ். ஓகே, அவங்களும் வில்லிங்னஸாக இருக்குது ஃபார் டூ எனிதிங், நீங்கள் என்னால் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்களும் சொல்கிறது தான் அது வந்து அக்செப்டன்ஸ். ஓகே, அது வந்து செக்ஷன் பி. ஓகே, அக்செப்டன்ஸ் இந்த செக்ஷன் 2B, அக்செப்டன்ஸ் ப்ரப்போசல் வந்து செக்ஷன் 2A. இப்போ வந்து மெயின் என்ன, ப்ரப்போசல் வந்து மேக் பண்ணுவாங்கல்ல யார், ஏயோட பேர் வந்து ஏ வந்து இது எனக்கு தாங்க அப்படி சொல்லிட்டு வீடு ரெண்டுக்கு தாங்க சொல்லிட்டு கேட்குறாரு. அதில் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஏக்கு வந்து ப்ரப்போசலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ப்ராமிசர். இப்போ வந்து தாங்க அப்படின்னு இன்னொரு பேர். இது வந்து 1 வேர்டில் இதெல்லாம் 1 வேர்டில் நிறைய ஸ்டிச் கேட்பாங்க, அதை சொல்கிறேன். ப்ராமிசர். இப்போ வந்து அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல பி, அவருக்கு என்ன பேர்னா ப்ராமிசி. ஓகே, சில நேரத்துக்கு வந்து இந்த இதை வந்து அக்ரிமெண்ட்டாக போட்டுப்பாங்க ஒத்திக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 இயர்ஸ்க்கு 2 இயர்ஸ்க்கு நான் இந்த வீடு இப்போ உங்கள் இங்கிலீஷில் சொன்ன லீஸ், அதை வந்து லீஸ்னா அதுக்கு முன்னாடி அது வெறுமனையாக வாய்ப்பாட்டில் இருக்காது. ஓகே, அதுக்கு வந்து அக்ரிமெண்ட் போடுவாங்க. இவ்வளோ நாளுக்கு இதுக்கு ஏதாவது பண்ணணும், இவ்வளோ நாளுக்கு நான் அதுக்கு ஒரு வருஷத்துக்கு நான் இருக்கேன், இதுக்கு வந்து ஒரு 1 lakh rupees 2 lakh rupees வந்து அதுக்கு மொத்தமாக உங்களுக்கு பே பண்ணியிருக்கிறதுக்கு வந்து ஃபார் செட்டில்மெண்ட் ஃபார் ஒன்லி ஒன்ஸ். ஓகே, அதுக்கு பேர் வந்து அக்ரிமெண்ட். ஃபார் கன்சிடரேஷனாக ஏதாவது ஒரு மூலியமாக கன்சிடரேஷனா அது பணமாக இருக்கலாம், கேஷ் அண்ட் கைண்டாக இருக்கலாம், ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட். நீ எனக்கு இந்த வீடை தா, நான் அது வரைக்கும் உன் காரை வச்சுக்கிறேன், ஃபார் ஏதாவது ஒன்று டிரான்சாக்ஷன், அது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம், கேஷாக இருக்கலாம், கைண்ட் எதுனாலும் இருக்கலாம். ஓகே, அதுக்கு பேர் வந்து அக்ரிமெண்ட். ஓகே, அது நம்ம அக்ரிமெண்ட்டாக பேப்பரில் சைன் பண்ணுறது வந்து அக்ரிமெண்ட். அதுக்கப்புறம் என்னன்னா வாய்ட் அக்ரிமெண்ட். வாய்ட் மீன்ஸ் அக்ரிமெண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. நாட் என்ஃபோர்ஸபிள்னா இந்த அது வந்து தப்பாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் ஸ்மக்லிங் பண்ணுறாங்க. ஓகே, கேம்லிங், ஸ்கப்லிங், அதுக்கெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டோன்னா அது வந்து வாய்ட் அக்ரிமெண்ட்.
ஓகே. இப்போது நீ வந்து இந்த பைக்கை வந்து அவங்ககிட்ட திருடுற, நான் திருடின பைக்கை வந்து இவங்ககிட்ட 50 விற்றுருக்கேன், அதுக்கு அக்ரிமெண்ட் போடுறேன், அது செல்லவே செல்லாது. அது வந்து ஒரு வாயில் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை அந்த லா வந்து அது வந்து அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க, அது ஒரு இதாகவே இருக்க மாட்டாங்க. ஓகே, அந்த அக்ரிமெண்ட் எல்லாமே வாய்டு மீன்ஸ் அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ வந்து கான்ட்ராக்ட். அதுக்கு அடுத்தது செக்ஷன் 2H என்ன சொல்லுது அப்படின்னா, டிஃபைன்ஸ் த டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஸ் அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா. வாய்ட் அக்ரிமெண்ட்டில் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. ஓகே, இம்பார்ட்டன்ட்டு, வாய்ட் அக்ரிமெண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள். இதுவே கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ஃபோர்ஸபிள் பை லா. ஓகே, இதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன் வேர்ட்ஸ்க்கு நிறைய கேட்குற சான்சஸ் இருக்குது. தென் கான்ட்ராக்ட் இன் கேஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா பிகம் வாய்ட் இன் கேஸ் டு பி என்ஃபோர்ஸபிள். ஓகே, கான்ட்ராக்ட் இருக்கணும். கான்ட்ராக்ட் எப்படின்னா அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா. வாய்டபிள், அதுக்கப்புறம் வாய்டபிள் கான்ட்ராக்ட் அப்படின்னா வாய்டபிள் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் வித் என்ஃபோர்ஸபிள் பை லா ஆப்ஷன் 1 ஆர் மோர் பார்ட்டிஸ். ஒருத்தருக்கு மேலே இந்த இருக்கலாம். ஓகே, பட் நாட் த ஒப்பீனியன் டூ ஆஃப் அதர் அண்ட் அதர்ஸ். இப்போ வந்து அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. இவன் வந்து ஒருத்தர் வந்து தப்புன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் வந்து சரின்னு சொல்லுவாங்க. அது வந்து ப்ரீஃபாக நம்ம பின்னாடி இருக்குது, அதை ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போதைக்கு இது தெரிஞ்சால் போதும். அதுவும் வந்து அது வாய்டபிள் அக்ரிமெண்ட்டை வந்து ஆனால் இந்த கமிஷனில் என்ன சொல்லுதுன்னா, இந்த அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை தான். ஓகே, அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள். இந்த வாய்டபிள் தெரிஞ்சு வந்து இதை வந்து யாரும் சைன் பண்ணலாம். அப்படி சைன் பண்ணாலும் அது வந்து லா மூலயமா, இப்போது ஃபார் கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம், இப்போது பேங்க்லலாம் என்னதுன்னு தெரியாமல் நம்ம பாட்டு சைன் பண்ணிட்டே இருப்போம். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியாது, ஆனால் நம்ம சைன் பண்ணிடுவோம். எனக்கு தெரியாமல் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சைன் பண்ண நீ தான் பண்ண, அது படித்த பார்க்க வேண்டிய நம்ம பொறுப்பு. இதுக்கு அவங்க கம்பெனிக்காரங்க வந்து இட்ஸ் வாய்டு, நம்மளை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வாய்டபிள். ஓகே, ஆனால் அக்ரிமெண்ட்னா விச் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா. ஓகே, எசென்ஷியல் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட். ஓகே, வேலிட் மீன்ஸ் வேலிட்னா என்ன சொல்கிறது, கரெக்டான கான்ட்ராக்ட். ஓகே, அவன் சொல்கிறது கரெக்டான பாயிண்ட் வச்சு பேசலான்னு சொல்கிறாங்களே, அதான் வாய்ல்டு கான்ட்ராக்ட், கரெக்டான கான்ட்ராக்ட். அதில் செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, திஸ் மேட் ஆர் ஃப்ரீ கன்சென்ட் பார்ட்டிஸ் கம்ப்ளீட் கான்ட்ராக்ட் லாஃபுல் கன்சிடரேஷன், இதெல்லாமே வாய்ல்டு கான்ட்ராக்ட். ஓகே, வேலிட் கான்ட்ராக்ட். lawful object are not otherwise expressly declared to be void. என்னதான் இருக்கிறோம், வாய்டாக இருக்கக்கூடாது. ஆர் நாட் அதர்வைஸ் எக்ஸ்பிரஸ்லி டிக்ளேர் டு பி வாய்டு. அது வந்து வாய்டாக இருந்ததுன்னா இது வந்து தப்பாயிடும். இது வந்து வாய்ட்னா தப்பு, வேலிட்னா ரைட்டான அக்ரிமெண்ட். ஓகே, வாய்ட்னா தப்பான அக்ரிமெண்ட்டாக வந்து இருக்கக்கூடாது. எசென்ஷியலாக வேலிட் கான்ட்ராக்ட். இதுக்கு என்னென்ன அப்படின்னா, ஆஃபர் அக்செப்டன்ஸ் ஃபார் ஒன் பார்ட்டிஸ் டு அக்செப்ட் ப்ரப்போசல் அனதர் பார்ட்டிஸ் இஸ் அ வாய்ல்ட் கான்ட்ராக்ட். ஒவ்வொருத்துக்கும் அதாவது என்னன்னா ப்ரப்போசல் வந்து ஒருத்தர்கிட்ட வருது, அக்செப்டன்ஸ் வந்து இன்னொருத்தர் வருது. இது வந்து ஒரு வேலிட் கான்ட்ராக்ட் தான். வேலிட் கான்ட்ராக்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க. கிரியேட் லீகல் ரிலேஷன்ஷிப் இஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். இஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். அக்ரிமெண்ட் ஷுட் பி சப்போர்ட் பை லாஃபுல் கன்சிடரேஷன் இஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். ஓகே, லாஃபுல்லாக ஒரு கன்சிடரேஷன் பண்ணுறேன். லாஃபுல் கன்சிடரேஷன் மீன்ஸ் சம்மோன், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒரு இதை கொடுக்குறாங்க, ஒருத்தர் இன்னொருக்கு. இப்போது நீ எனக்கு காசாக கொடுக்குறேன்னா அதுக்கு பதிலாக நான் உனக்கு வந்து கார் தரேன், இது கன்சிடரேஷன். ஓகே, கன்சிடரேஷன் மீன்ஸ் ஏதாவது ஒன்று கொடுத்து இன்னொன்று வாங்குறது. ஓகே, அது வந்து லாஃபுல்லாக இருந்தால் இட்ஸ் வேலிட் கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆஃப் கான்ட்ராக்ட், வேலிட் கான்ட்ராக்ட். ஃப்ரீ கன்சென்ட்னா ஃப்ரீயாக பண்ணுறது. ஃப்ரீ கன்சென்ட் பார்ட்டிஸ் டு ஃப்ரீ கன்சென்ட் தான், ஆனால் கான்ட்ராக்டாக இருக்குது. இட்ஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். த ஆப்ஜெக்ட் அண்ட் கன்சிடரேஷன்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட் ஷால் பி லீகல் அண்ட் சம் ஷால் நாட் பி ஆப்போசிட் டு த பப்ளிக் பார்ட்டிஸ். இட்ஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். சம் கன்சிடரேஷன் ஷுட் பி சர்டன் த வேலிட் கான்ட்ராக்ட். ஓகே, எல்லாமே வேலிட் கான்ட்ராக்ட். இப்போ வந்து ஆஃபர்னா என்ன, அக்செப்டன்ஸ்னால் என்னென்னு அப்படியே சொல்லிட்டேன். இட்ஸ் சிம்பிளாக தான். ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து ஆஃபர் பண்ணுறவர் வந்து ஏன்னு சொன்னேன். அந்த ப்ரப்போசல் பை ஒன் பர்சன் எக்ஸ்பிரஸ் இஸ் வில்லிங்னஸ், அவரோட வில்லிங்னஸை வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறாரு. ஓகே, அதுதான் அது வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஆஃபர்னா அதான் அவங்க வந்து ஒரு இதை வந்து மேக் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு வேலிட் ஆஃபர் தான். ஓகே,
ஆஃபர் மஸ்ட் பி வேலிட் ஒன் இந்த ஃபாலோயிங் ஆஃபர் வந்து வேலிட் ஒன்னாக இருந்ததுன்னா அந்த ஆஃபர் வேலிட் ஒன் இருந்தால் வேலிட் ஆஃபர். ஓகே, இது வந்து ஒன் டைம் ஒன் வேர்டில் கேட்டாங்க, அதுதான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதுதான் அந்த ஆஃபர் வந்து இது ஓரலாகவும் இருக்கலாம், ரிட்டனாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்பிரஸ் ஸ்டாம்ப்ஸ் இம்ப்ளைட் ஸ்டாம்ப்ஸ். எக்ஸ்பிரஸ்னால் வெளிப்படையாக செய்கிறது, இம்ப்ளைட்னா மறைமுகமாக செய்கிறது. ஓகே, இது கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குது எக்ஸ்பிரஸ் அண்ட் இம்ப்ளைட் எக்ஸ்பிரஸ் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் இம்ப்ளைட் ஸ்டாம்ப்ஸ். அதுக்கப்புறம் ஓரலாக இருக்கலாம், ரிட்டனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃபர் கம்யூனிகேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணலாம், 10 பேர் அக்செப்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது. நம்ம பண்ணுற ஆஃபர் அவங்களுக்கு பிடிக்கும், நம்ம ஒதுங்கிடணும். அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கக்கூடாது. ஆஃபர் ஜென்ரலாகவும் இருக்கலாம், ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கலாம். இந்த கார் மட்டும் 50%. ஓகே, இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆஃபர். இல்லை இந்த ஜென்ரல் ஆஃபர்னால் எப்படி, எங்கள் கடையில் வாங்குற எல்லா பொருளுக்குமே நாங்கள் ஏதாவது கிஃப்ட் ஆஃபர் பண்ணுறோம், இட்ஸ் ஜென்ரல் ஆஃபர். ஓகே, எப்படினாலும் இருக்கலாம் ஆஃபர், அதை சொல்கிறாங்க. இதெல்லாமே ஆஃபருக்குள்ள டேர்ம்ஸ். கம்யூனிகேஷன்ஸ் ஆன் ஆஃபர் வென் கம்ப்ளீட் கம்ஸ் டு நாலேஜ் இந்த பேசன்ஸ் டு ஹோம் டு மேட் செக்ஷன் 4. ஓகே, அதுக்கப்புறம் ரிவோக் ஆஃபர். இட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் டாபிக். ரிவோக் ஆஃபர் மீன்ஸ் எப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆஃபர் பண்ணுறோம், ஆனால் அந்த ஆஃபர் பண்ணுறதுக்கு வந்து ஆஃபர் வந்து முடிஞ்சு போச்சு. ஓகே, சரி, அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபர் முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா எப்படின்னா அது வந்து திரும்பி பெறுதல் எப்படி அப்படின்னு ப்ரீஃபாக சொல்கிறேன். இப்போ வந்து அவங்க வந்து ஆஃபர் கொடுக்குறோம், ஆனால் ஆஃபர் கொடுக்குறவங்க வந்து இறந்துட்டா, அதாவது இன்சால்வெண்ட், அன்சவுண்ட் ஏதாவது ஒரு அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த ஆஃபர்லேருந்து நம்ம வந்து பின்வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது, அந்த ஆஃபர்லேருந்து நம்ம பின்வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லாப் ஃபெயிலியர். இப்போ நம்ம வந்து விற்கிறோம், அதை வந்து வாங்குறதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஆஃபர் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அந்த ஆஃபர் வந்து நம்ம வந்து தள்ளுபிடிச்சது, அது வந்து திரும்பி பெறலாம். அதுக்கு வந்து எல்லா உரிமையும் உண்டு. அவங்க இறந்துட்டாது, இன்சாலிட்டி ஆர் த ப்ரப்போசர். ஓகே, டெத்து அதுக்கப்புறம் அன்சவுண்ட், அதுக்கப்புறம் அக்செப்டர்ஸ் டு ஃபுல்ஃபில் த கண்டிஷன். அவங்க வந்து ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க, அது ஃபுல்ஃபில் பண்ணலாம். அந்த அக்செப்ட் வந்து ரிவோக்ட் ஆஃப் ஆஃபர்னா தள்ளுபடி செய்தல். ஓகே, அது தமிழ் மீனிங்னா தள்ளுபடி செய்தல். இப்போ அவங்க நம்ம வந்து ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோடு நம்ம வந்து ஆஃபர் மேக் பண்ணுவோம். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க சரியாக ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இதுவுமே கிடையாது. ஓகே, அது வந்து நம்ம வந்து திருப்பி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ்னால் இப்போ ஒருத்தர் வந்து ஆஃபர் மேக் பண்ணுறாரு. ஒன்ஸ் கேன் அக்செப்டன்ஸ் த ஆஃபர் ஹேஸ் பிகேம் த கம்யூனிகேட் பிகேம் ஜென்ரல். ஓகே, ஜென்ரலாக ஆஃபர் பண்ணலாம், அன்கம்யூனிகேட் ஆஃபர் பண்ணலாம். ஓகே, சொல்லாமலே 10 பேர் ஆஃபர் பண்ணுவாங்க. டூலெட் போர்டு, அதுக்கப்புறம் நோ பார்க்கிங் போர்டு, இதெல்லாமே பாதி வீட்டில் வெளியே நோ பார்க்கிங் போர்டு, இது வந்து அன்கம்யூனிகேட். ஓகே, எங்கள் வீட்டு முன்னாடி ஒவ்வொருத்தவங்க வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே, இங்கே வந்து நீங்கள் வந்து பார்க் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் அன்கம்யூனிகேட் அக்செப்ட். அதை வந்து நம்ம அவங்க வீட்டு முன்னாடி அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஆஃபர் வந்து அவங்க வந்து ஆஃபர் கொடுக்கவே இல்லை, எங்கள் வீட்டு முன்னாடி நிப்பாட்டக்கூடாது, கம்யூனிகேட்டாக இருக்கலாம், இந்த ரிசல்ட் ஆஃப் ப்ராமிஸ். ஓகே, நம்ம வந்து அதை வந்து எதுவுமே அவங்க சொல்கிறது மாரி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் இஸ் ஹேஸ் அட்மிட்டிங் அண்ட் அரேஞ்சிங் சம்திங்ஸ் டு பி அக்செப்டன்ஸ் சம்திங். ஓகே, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஏதாவது நம்ம கொடுத்தா தான் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஆஃபர் எதுனா இருக்கலாம், அந்த ஆஃபர் டு என்டர் இன்டு a legal relationship up to different terms and create legal relationship must be followed intends the offeree to accept the offer. It's the main point. தென் என்னன்னா இதில் சிம்பிள் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இதில் பெஸ்ட்டு கான்செப்ட்னா ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ வந்து ஏ வந்து ஒருத்தர் வந்து வீட்டை வைக்கிறேன்னு சொல்லிட்டு பிக்கு லெட்டர் கொடுக்குறது. இந்த எக்ஸாம்பிள் உண்டு இதில் முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இந்த எக்ஸாம்பிள் தான். ஏ வந்து பின்னு கொடுக்குறாரு. அவங்க ப்ரப்போசல் ஏ லெட்டர் டு பி. ஓகே, சர்டன் ப்ரைஸ். இப்போ வந்து பி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காங்க. ஓகே, ஏஸ் ப்ரப்போசல் லெட்டர் டு சென்ட் டு பை போஸ்ட் மூலிமா கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க. அக்செப்டன்ஸ் இஸ் கம்ப்ளீட். இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, அவங்க வந்து அக்செப்டன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அது வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக குழப்பற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்க்க வேண்டாம், இதை மட்டும் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் அந்த அக்செப்டன்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட் ஏ அகெயின்ஸ்ட் த லெட்டர் போஸ்ட்
posted, and against B, B they'll receive the letter by A. ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் லெட்டர் மூலியமா அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுக்குறாங்க. இவங்களும் அப்படிதான். அந்த அக்செப்டன்ஸ் எப்படின்னா ஓரலாக இருக்கலாம், ரிட்டனாக இருக்கலாம், எக்ஸ்பிரஸாக இருக்கலாம், இம்ப்ளைடாக இருக்கலாம். எக்ஸ்பிரஸ்னா வெளிப்பட, இம்ப்ளைட்னா மறைமுகமாக. ஓகே. Particular method acceptance is procedure. The offer must be accepted in the procedure's manager. Okay, manner. Okay, இதுவும் acceptance. It must be unqualified and often must be correspondence to terms of the offer. அப்போ ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னால் அதை ஃபாலோ பண்ணுறது அக்செப்டன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த கண்டிஷன்ஸ் வில் அமௌண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் ஆஃபர். இந்த கண்டிஷன் அக்செப்டன்ஸ் வில் அமௌண்ட் டு ரிஜெக்ஷன் ஆஃப் ஆஃபர். இப்போ வந்து அக்செப்டன்ஸ் வந்து கண்டிஷ்னலாக ஒரு அமௌண்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபர் ஒரு அமௌண்ட் சொல்லுவார், அக்செப்டன்ஸ் ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஆஃபர் சொல்கிற அமௌண்ட்டுக்கு வந்து அக்செப்டன்ஸ் வந்து ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஃபார் மீன்ஸ் ஃபைனலாக ஒரு ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது என்ன ஒருத்தர் ஆஃபர் பண்ணுறாரு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் மெயினாக அக்செப்ட். ஓகே, அதை வந்து நம்ம டைம் லிமிட் இருக்குது. ஓகே, அக்செப்ட் அதுவே ஃபிக்ஸ்டு டைம் கொடுப்பாங்க. இப்போ எனக்கு இந்த தேதிக்குள்ளே நீ வந்து ஆஃபர் விற்கிறாரு, ஆனால் அக்செப்டன்ஸ் வந்து சரின்னு சொல்லிட்டு நான் காசு கொடுக்காம இருந்தேன்னா அதை வந்து ரிவோக் பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து லாஸ்ட் பாயிண்டில் கொடுக்காங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ வந்து அது ஸ்லாபாக இருந்ததுன்னா அது ரிவோக் பண்ணிக்கலாம். அந்த ஆஃபர் பிஃபோர் த ஆஃபர் ஸ்லாப் இஸ் ரிவோக். ஓகே, இப்போ வந்து அக்செப்டன்ஸ் வந்து அவரோட கண்டிஷன் ஆஃபரர் வந்து அவரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து மீறுறாரு அப்படின்னா அக்செப்டன்ஸ் வந்து அந்த ஆஃபர் ரிவோக் பண்ணிடலாம். ஓகே, இது அக்செப்டன்ஸ்னால் அதை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறார் அவர் இருக்கார்ல, அவர் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மீறாருன்னா ஆஃபரர் வந்து அந்த ஆஃபரை வந்து ரிவோக் பண்ணிடலாம். இதுதான் மெயின் கான்செப்ட். ஓகே, அதான் அதுக்கப்புறம் ரிவோக் ஆஃப் அக்செப்டன்ஸ் இதுதான் இருக்குது, இதுதான் சொன்னது. இதுக்கு அடுத்து என்னென்னா வேலிட் வாயில் அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், புரியலைன்னா சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.